தங்களுக்கு தெரியாத சட்டம் ஒன்றும் இல்லை. Hello, welcome to our channel kinsonfleek. This is Sandhya. This is Manoj. நம்ம இப்போ என்ன வீடியோ ரியாக்ட் பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஷாலோட புது படம் வரப்போகுது நம்மளுக்கு தெரியும். அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா இது அவரோட டெபியூ டிரெக்ஷனரில் வரப்போகுது. ஸோ அவரே வந்து டிரெக்ட் பண்ணி ஸ்டோரியும் அவரோடதுன்னு தான் நினைக்கிறேன். ஸோ ஸ்டோரி ஸ்க்ரீன் பிளே எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா விஷாலே பண்ணுறாரு. ஸோ டெபியூ மூவியாக இருக்க போகுது. அவருக்கு டிரெக்டோரியலில் நான் சொல்கிறேன். ஸோ எப்படி இருக்க போகுது அப்படின்றது தெரியல. ஸோ வாங்க பார்த்து ரியாக்ட் பண்ணலாம். எஸ், பேரே பார்த்தீங்க அப்படின்னா மகுடம் அப்படின்ற பேர்ல தான் டைட்டில் இருக்கு. இது ஆக்சுவலா நம்ம வந்து ஏதோ ஒரு போஸ்டரோ ஏதோ கிளிம்ஸ் பார்த்திருக்கோம், டைட்டில் டீசர் தான் பார்த்திருக்கோம்னு நினைக்கிறேன். அண்ட் இதுல வந்து இந்த தம்ப்நெயில் பார்க்குறப்போ இந்த மார்க் ஆண்டனி கெட்டப்ல இருக்காரு. ஸோ இது எப்படி இருக்கும் அப்படின்றது பார்க்கறதுல நாங்க ரொம்ப ஈகரா இருக்கோம். அண்ட் எப்பவுமே சொல்ற மாதிரி சேனல் நீங்க புதுசா பார்க்குறீங்க இல்லை ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ நோட்டிஃபிகேஷன் பெல்லும் நீங்க ஆல்ல வச்சிட்டிங்கன்னா இந்த மாதிரி ரியாக்ஷன் வீடியோஸ்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஸோ இப்போ எந்த டிலே இல்லாமல் லெட்ஸ் கோ டு தி வீடியோ. ஓகே. ஏய், ஓ வயசான கேரக்டர் விஷால் தானே? ஆமாம். ஓ ரொம்ப கொடூரமாக இருக்கு. ஹே ஜிவி மியூசிக் அடேங்கப்பா. எல்லாம் பறக்குறாங்க. கடலே ஆள்றவன் வேற. ஓ ஓகே, ஜூலை 2026. ஓகே, அப்போ நெக்ஸ்ட் மந்த் நமக்கு வந்துரும் இந்த படம். ஓகே, சோ நைஸ். ஆக்சுவலி பார்க்கறக்கே பயங்கரமா இருந்துச்சு. கண்டிப்பா ஒரு சர்ப்ரைசிங்கான ஒரு படம் தான். ஆக்சுவலா வந்து நான் இப்படி எதிர்பார்க்கவே இல்லை. நானும் எதிர்பார்க்கல. அதுவும் அவரோட அந்த கெட்டப் சேஞ்சஸ் எல்லாம் மூணு கேரக்டர்ஸ் நம்ம பார்க்க முடியும். இப்போ இருக்கிற கேரக்டர் மாதிரி ஒன்று இருந்தாரு. ஒன்று பார்த்தீங்கன்னா வெறும் முஸ்டாஷ் மட்டும் வச்சிருக்காரு. அண்ட் இன்னொன்று வந்து நம்ம மார்க் ஆண்டனில லாஸ்ட் அந்த கெட்டப், அந்த கெட்டப்ல இதுலயே நல்லா தான் இருக்காரு. அண்ட் எனக்கு இதுல ஃபர்ஸ்ட் சீனே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரம் டெரிஃபிக்காக இருந்தது. அவர் வந்து பார்த்தீங்கன்னா யாரோ ஒருத்தங்களோட பாடி வந்து எரிஞ்சிட்டு இருக்கு. ஸோ அந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா இவர் போய் சிகர் பற்ற வைக்கிற மாதிரி ஒரு சீனு. அப்போ அவர் எந்த அளவுக்கு ஒரு ஆக்ரோஷமான ஒரு கேரக்டராக இருக்கணுன்றது இதில் காமிச்சிருக்காங்க. இவர் வில்லனா இருக்காரா இல்லை ஏதாவது பாஸ்ட்ல நடந்த விஷயங்களா அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியல. அது என்ன நமக்கு தெரியல. பட் ஆனால் ஏதோ ஒரு குட் காஸ்க்காக இவர் ஏதாவது ப்ரொடெக்ட் பண்றதுக்காக இந்த மாதிரி எல்லாம் இதை பண்றாங்க. எனக்கு தெரிஞ்சு வில்லனும் இவர் தான், ஹீரோ இவராக தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். எனக்கு என்னமோ அப்படிதான் தோணுது. தெரியலையே, ஆனா ஒரே இதுதானே டிராவல் ஆகுது. தெரியல. பட் ஆனா எனக்கு என்ன தோணுது, அவர் கூடவே ஒருத்தங்க இருந்தாங்க. அவங்க வந்து எப்பவுமே அவங்க கூடவே இருந்த மாதிரி தானே காமிச்சிட்டு இருந்தாங்க. அதுதான் மேபி அப்பாக்கும் பையனுக்கும் நடக்கிற ஒரு இதா இருக்குமா இல்லையா? சரி, ஓகே. எனக்கு நான் பார்த்தோம்னா எனக்கு எப்படி தோணுது அப்படின்னா அப்பாக்கும் பையனுக்கும் நடக்கிற ஒரு போட்டியாக தான் நான் பார்க்குற மாதிரி இருக்கு. எனக்கு ஏதோ சம்திங் ஏதோ இருக்குன்னு தான் எனக்கு தோணுது. பட் மைட் பி டிஃப்ரெண்டாக கூட இருக்கலாம். எனக்கு என்னன்னே தெரியல. ஆனால் இந்த படம் என்னன்னா நமக்கு நெக்ஸ்ட் மந்த் வரப்போகுது. அது மட்டும் கன்ஃபார்மாக எனக்கு தெரியுது. பட் அஞ்சலி அவங்களோட இந்த டீசர்ல வந்து அவங்க பிரசன்ஸ் வந்து பயங்கரமா இருந்துச்சு. பாத்தீங்கன்னா பயங்கர ஒரு ஆக்ரோஷமான ஒரு ரோல் கண்டிப்பா இருக்கும் தான் நினைக்கிறேன். அவங்க அந்த கத்திய வாயில வச்சுட்டு இது பண்ற அந்த சீன் வந்து பாத்தீங்கன்னா சீரியஸா சூப்பரா இருந்துச்சு. அண்ட் இன்னொரு பக்கம் துஷாரா அவங்களும் இருந்தாங்க. சோ இவங்க ரெண்டு பேருமே எவ்வளவு போல்டா அவங்களோட ஆக்டிங் இருக்கும் நம்ம நிறைய பார்த்திருக்கோம். ஸோ இந்த இதுல வந்து we are seriously eager-ஆ இருக்கும் எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்கு. வந்து ஒவ்வொருத்தவங்களோட கேரக்டர் என்ன மாதிரி கேரக்டரா வடிவமைச்சிருக்காங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியல. ஸோ அதுமே வந்து நான் தெரிஞ்சுக்க ரொம்ப ஆர்வமா இருக்கேன். பார்க்கறப்ப எல்லாமே ரொம்ப அப்படியே ஸ்ட்ராங்கா ரொம்ப என்னமோ இருக்கு. ஆனா என்ன தெரியல, ஒரு சரவெடி மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரம் தி ஸ்டார்ட்ல இருந்து எண்ட் வரைக்குமே டப் டப் டப்னு போன மாதிரி இருந்துச்சு. எங்க ஃபோக்கஸ் பண்றதுனே சுத்தமா எனக்கு தெரியல. அதனால நிறைய விஷயம் நான் மிஸ் பண்ணியிருப்பேன். டப்பு டப்பு டப்புன்னு போன மாதிரி இருந்தது. அண்ட் ஜிவியோட மியூசிக் வந்து பயங்கரமா இருந்துச்சு. அண்ட் இடையில வந்து அந்த ஒரு ரேப் போர்ஷன் மாதிரி அப்படியே கொண்டு வந்துட்டு இருந்தாங்க.
அந்த அந்த இது வந்து சீரியஸா அந்த டீசர் வந்து டக்குன்னு மூவ் பண்ணிருச்சு. நம்ம அது என்னென்னு வர்றதுக்குள்ளே டக்கு டக்கு டக்குன்னு போயிடுச்சு. அந்த கட்டு வந்து பாத்தீங்கன்னா சீரியஸா சூப்பரா இருந்தது. அண்ட் அதான் நம்ம எப்பவுமே சொன்ன மாதிரி ஸ்டோரி அண்ட் ஸ்கிரீன் பிளே ப்ராப்பரா இருந்துச்சு அப்படின்னா அது யார் நடிச்சாலும் சரி கண்டிப்பா படம் வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் கோயிங் டு பி a blockbuster. அண்ட் விஷாலுக்குமே பாத்தீங்கன்னா ரொம்ப நாள் கழிச்சு அவருக்கு ஒரு மூவி வரப்போகுது. கண்டிப்பா ஸோ நம்ம பார்க்கலாம். அண்ட் அதுவும் இல்லாம ஒரு முக்கியமா அவரோட டெபியூ டிரெக்ஷன்ல வர வருது. ஸோ அவரே ஓனா ஒரு டிரெக்டர் அவதார் எடுத்திருக்காரு. ஸோ கண்டிப்பா வந்து இது வந்து அவருக்கு ஒரு பெரிய மைல் ஸ்டோனா அமையணும்னு சொல்லிட்டு நம்ம சைட்ல இருந்து நம்ம சேனல் சார்பா வந்து அவருக்கு ஆல் தி பெஸ்ட் சொல்லிக்கிறோம். அண்ட் எனக்கு இந்த டீசர்லயே அந்த அந்த குவாலிட்டி ஆஃப் அந்த மூவி வந்து நல்லா இருந்துச்சு. எனக்கு லைட்டா கொஞ்சம் அந்த மார்க் ஆண்டனியோட டச் வந்துட்டு போன மாதிரியே எனக்கு தம்ப்நெயில் பார்க்கறப்ப அப்படிதான் இருந்துச்சு. எனக்கு தம்ப்நெயில் டீசர் பார்க்கறப்போ கொஞ்சம் அந்த மேக்கிங்கே கொஞ்சம் கைண்ட் ஆஃப் ஒன்று எனக்கு வந்து மார்க் ஆண்டனி நம்ம பார்த்திருப்போம்ல. ஸோ அதோட ட்ரெய்லர் டீசர் நீங்க மறுபடியும் வேணா போய் பாருங்க. ஸோ அதுமே வந்து டக்கு டக்கு டக்குன்னு போற மாதிரி இருக்கும். எனக்கு இதுவுமே எனக்கு அப்படிதான் ஒரு ஃபீல் ஆச்சு. அண்ட் ஆல்சோவே கைண்ட் ஆஃப் அந்த ஸ்டோரி அதெல்லாம் பார்க்கறப்போ அந்த கேரக்டர்ஸ்லாம் பார்க்கறப்போ எனக்கு மறுபடியும் அந்த மார்க் ஆண்டனிக்குள்ள அந்த வேர்ல்டுக்குள்ள திரும்ப போன மாதிரி தான் எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சு. அதுலயே ஒரு 2-3 டைம் பீரியட் வரும். இதுலயுமே அப்படிதான் காட்டுறாங்க. நமக்கு என்ன தெரியல. பட் ஆனா இப்போ இருக்கிற மாதிரி அந்த யங்கர் வெர்ஷன்ல விஷால் ஒரு இது ஸ்மைல் பண்ணிட்டு வந்தாரு. அதெல்லாம் நல்லா இருந்துச்சு. இல்ல ஸ்மார்ட்டா இருந்தது. சண்டைக்கோழி அந்த டைம்ல இதுல இருந்த மாதிரி நல்லா இருந்தது. சூப்பரா இருந்துச்சு. சோ ஓவராலா வந்து பாத்தீங்கன்னா ப்ராமிசிங்கா தான் இருக்கு. கண்டிப்பா எக்ஸ்பெக்டேஷன் வந்து பாத்தீங்கன்னா பீக்ல தான் இருக்கு. நான் கண்டிப்பா நான் சொல்லி ஆகணும். அண்ட் நெக்ஸ்ட் மந்த் ரிலீஸ் ஆக போகுது. எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது தெரியல. அண்ட் ஆல்சோ சில இடத்துல கொஞ்சம் அந்த கிளிச்சஸ் நான் பார்க்க முடிஞ்சது. அந்த VFX எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா அந்த ஷிப்ல வந்துட்டு அந்த ஃபயர் ஒர்க்ஸ் பண்ணதெல்லாம் கொஞ்சம் இதா இருந்தது. ஸோ மேபி படம் ரிலீஸ் ஆகிறப்போ இதெல்லாம் வந்து கொஞ்சம் கரெக்ட் பண்ணிட்டு பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா கரெக்டாக பண்ணும்போதே வச்சு செய்வாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சேஞ்ச் பண்ணிடுவாங்கன்ட்டு நான் நம்புறோம். மற்றபடி ஓவராலாக பார்க்குறப்போ சீரியஸாக ப்ராமிசிங்காக இருக்குது. அண்ட் பார்க்கலாம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது தெரியல. அண்ட் நீங்கள் இதை பார்த்தோன்னா உங்களுக்கு என்ன தோணுச்சு அப்படிங்கிறத நீங்கள் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எஸ். அண்ட் இந்த மகுடம் அடுத்தடுத்து வர சாங்ஸ் ஆகட்டும், ட்ரெய்லர் ஆகட்டும், எல்லாமே நம்ம ரியாக்ட் பண்ணுவோம். அண்ட் மூவியுமே நம்ம கண்டிப்பாக பார்ப்போம். ஸோ அது எல்லாமே என்ன எதுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ அந்த நோட்டிஃபிகேஷனை ஆல்ல வச்சுக்கோங்க. ஸோ அப்போ தான் நாங்கள் போட்டோன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ நோட்டிஃபை ஆகும். நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். அண்ட் என்டர்டைன்மெண்ட் சினிமா ரிலேட்டடாக என்னென்ன வீடியோஸ்லாம் இருக்கோ முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரியாக்ட் பண்ணுவோம். அண்ட் உங்களுக்கு ஏதாவது சஜஷன்ஸ் இருந்தாலும் நீங்கள் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் ஆல்சோ வந்து நமக்கு இன்ஸ்டாகிராம் பேஜும் இருக்குது. ஸோ அங்கேயுமே நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு அங்கே டிஎம் பண்ணிங்க அப்படின்னா எவ்வளோ சீக்கிரமாக அதை ரியாக்ட் பண்ண முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் உங்களுக்காக கண்டிப்பாக நாங்கள் ரியாக்ட் பண்ணுவோம். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லி ஆகணும். அண்ட் இன்னொரு சேனல் இருக்குது ManojSandhya vlogs அப்படின்னு சொல்லிட்டு. அங்கே ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா என்டர்டெயின்மெண்ட்டான வீடியோஸ் தான் போட்டுட்ருக்கோம். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் ஆஃபீஸ்க்கு இல்லை ஸ்கூலுக்கு காலேஜுக்கு எங்கேயோ போயிட்டு வந்து கொஞ்சம் ரிலாக்ஸாக நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த வீடியோஸ்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு ஃபன்னியராக இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு அந்த மாதிரி ஒரு கான்டென்ட்ஸ் நாங்கள் எடுத்து போட்டுட்ருக்கோம். நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்க நம்பிக்கையோட. அந்த சேனலுக்கும் சப்போர்ட் கொடுப்பீங்க, இந்த சேனலுக்கும் சப்போர்ட் கொடுப்பீங்கன்னு நம்பிக்கையோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறோம். தேங்க்யூ ஸோ மச். Thank you. Bye bye.